ஓகே, வணக்கம். வணக்கம். 2 பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். அழகா இருக்கீங்க. காதல் திருமணம் தானே? பேச்சு திருமணமா? சரி. ஆனால் ஒரு பேசினா பிறகு லவ் பண்ண இல்லையா 2 பேரும்? எனித்தானா? நல்ல விஷயம். சரியா? அப்போ கல்யாணம் சில பேர் காதல் திருமணம், சில பேர் திருமணம் காதல். ஆனால் காதல் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால் 2 பேருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அழகான ஜோடி, அன்பாக நடந்துக்கிறீங்க. பல்லாண்டு காலம் புல்லுண்டி வாழ வாழ்த்துறோம். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இங்கே வரமுடிய உறவுகள் எங்கே அனுப்பிட்டான். நான் நிறைய கதைக்க இல்லை, என்ன தெரிஞ்ச முடியும். அதனால் அவன் சொல்லுவான் நான் வதச்சி விட்டுறான்னு சொல்லி, அதனால் நான் ஓட்டா கொடுத்துட்டு நான் கண்டு போயிடுறேன். சரியா? நிறைய பேர் நிற்கிற போட்டோவுக்கு எப்படிங்க 2 மணிக்கு. சரி. அப்போ உங்களை தேடி லக்ஷ்மி வந்திருக்கா. அதில் குறிப்பிட்டதே பணம் இருக்குது. அதை மொய்யா வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் மஞ்சள் கலரில் கொடுப்பாங்க, மறைச்சி கொஞ்சம் இந்த ஓப்பனாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரி, பிடிச்சிருக்கா? ஓகே. லக்ஷ்மி கடாச்சும் கிட்டட்டும் என்ன வந்திருக்காவும் லக்ஷ்மி தானே இல்லையா? அப்படி தானே? சரி. அதே மாதிரி ஒரு பொக்கே ஒன்று வந்தது. இது என்னென்னு சொன்னால் திருமணம் வந்து பேச்சு திருமணம் தானே. அது இது வரைக்கும் ஒரு ப்ரொப்போஸ் வந்திருக்கா என்ன மாப்பிள்ள? இப்போ நீங்கள் வந்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க, ஏன்னா சொல்லி கொடுங்க. கேட்கல மாப்பிள்ள, யோசிங்க. வந்தோடனே அவள் தான் உங்களுக்கு பூ கொடுத்தா, நீங்கள் கொடுக்கல இன்னும் பூ. அதனால ஏதாவது சொல்லி கொடுங்க. என்ன சொன்னேன்? சரி, ரகசியமாக இருக்கட்டுமா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பான விஷயம் என்ன படியால் ஒரு சாக்லேட் பாஸ்கெட். இது 2 பேரும் வேணுங்க. இது நீங்கள் தனியாகவும் சாப்பிடலாம், இல்லை கொடுத்தும் சாப்பிடலாம், உங்களோட விருப்பம். சரியா? சூப்பர். ரைட். அடுத்தது எப்படியும் ஒரு கேக் கட்டிங் இருக்குன்னு தானே. நானும் ஒரு கேக் கொண்டு வந்தேன். நீங்கள் எப்படியும் ஒரு கேக் வெட்டுவீங்க. இது எப்படிங்க? ரைட். சரியா? அப்போ இதையும் வச்சு விட்டுருந்தா வெட்டுங்க, பிரச்சனை இல்லை. சூப்பர். கேக் பிடிச்சிருக்கா? ஓகே, நைஸ். ரைட். அடுத்தது வந்து மாத்து மாலை. முன்னுக்கு பார்க்கலாம், முன்னுக்கு தெரியுது கேக். ரைட். ஆல்ரெடி நீங்கள் மாலை மாற்றிட்டீங்க. ஆனால் கொடுத்தவங்க தங்கள சார்பாக ஒரு மாலை மாற்றணுங்கிற இந்த மாலை கொடுக்க சொன்னாங்க. சரி, அதனால் இந்த மாலையை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ரைட். பிடிங்கோ, ஆளுக்கு ஒன்று பிடிங்க. அவருக்கு சரி. ஹேடும் எல்லாரும் வா. மாலைகள் சேர சார் அழகு கூட தானே. சரி, பெரிய ஆள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அது ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள். நீங்கள் மனசை மாற்றுறீங்க என்ன, எல்லா அளவுலையும் சேர போகிறீங்க. அதனால் மாலை மாற்றுறது எங்கள் சோதனையும் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி தானே? சூப்பர். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஆனால் யார் கொடுத்தாங்க? நான் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு வெட்டிங்கில் கூட இப்படி காய்ச்சி கொடுத்துட்டு போனது இல்லைடா. அவ்வளோ வேகமா உனக்காத்தான் அப்படி பண்ணுறேன். சொல்லுங்கள், யார் கொடுத்தது? அதான் சொல்லுங்க. யார் அனுப்பினது கிஃப்ட் எல்லாம்? தங்கச்சியா? என்ன பேர் தங்கச்சிக்கு? லக்ஷி தங்கச்சி. எங்கே நிற்கிறாங்க? வெளிநாடா? எந்த நாடு? கனடா. ஆனால் இது UK. சாரி, லண்டன்ல தான் வந்துச்சு, கனடாவில் தெரியல. அண்ணாவோட பேர் என்ன? அண்ணா இல்லையே, அது வேறு எதை போட்டிருக்கேன். விஷ் பை சம்திங் வேறு எதை போட்டிருக்கு. நீ சொல்கிறாரு காட்டினா தெரியுமா? சரிதா பாரு, தெரியுதா? அது சொல்லு, யாரு? கிரி. நான் லிஸ்ட்டு பெருசாக இருக்கு போட. ஸோ சார். ஆனால் வந்தது மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சொல்லுங்க. யாரு? தெரியாது. நல்ல பதில் என்ன? தெரியாது. சரி, ஓகே. நான் ரொம்ப குழப்பம். அப்போ உங்களுடைய பேரும் போட்டு என் டேட்டும் போட்டு இணைந்த இருதயங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் என்றதில் போட்டு விஷ் பை அக்கா. எந்த அக்கா? ஈவா அக்கா. சரியா? லண்டன்ல இருந்து அவள் தான் கொடுத்துட்டது. தம்பி குட்டிக்கு இன்றைய வெட்டிங். தனக்கு மகிழ்ச்சி. தன் சார்பாக எல்லா பரிசையும் கொடுத்து மனசார வாழ்த்து சொல்லுங்க. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்துறோம். சரியா? சூப்பரா? ரைட். அப்போ என்ன சொல்ல போறீங்க மாப்பிள்ளை? நன்றி. சரி.